श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. இந்த மாசம் ஆடி மாசம். ஆடி மாசத்துல வருகின்ற பௌர்ணமி ரொம்ப விசேஷம். குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி. ஆடி மாசம் என்றாலே சந்திரனுக்கு ரொம்ப உகந்த மாசம். கர்க்கடக மாசம் ரொம்ப விசேஷம். அந்த இதுல சந்திரன் முழு நிலவாக வரும்பொழுது அதி விசேஷம். இந்த குரு பூர்ணிமால வியாச பகவானை பூஜிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருக்களை போய் பிரார்த்தனை செய்வது, குருக்களை வணங்குவது, இதெல்லாம் அதி விசேஷம். நமக்கு வேதங்களை தொகுத்து வழங்கியவர் வேதவியாசர். அவர் வேதங்களை 4 விதமாக ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என வியாசம் பண்ணி விவரித்து அனுகிரகம் பண்ணார். பைலருக்கு ருக்வேதம், வைஷம்பாயனருக்கு யஜுர்வேதம், ஜெய்மினிக்கு சாமவேதம், சுமந்துக்கு அதர்வண வேதம், இப்படி தன்னுடைய சிஷ்யர்களான பைலர், வைஷம்பாயனர், ஜெய்மினி, சுமந்து ஆகிய 4வருக்கும் இந்த வேதங்களை பிரித்து ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வியாசம் பண்ணி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி, அதுவே இப்போ நடைமுறையில் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதங்களாக இந்த பிரபஞ்சத்திலே பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்டவான பகவான் வியாச பகவான். இந்த வியாச பூஜை ரொம்ப விசேஷம். இந்த குரு பூர்ணிமா அன்று வியாசரை தியானம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு கலைகளும் தொடங்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான ஞானங்களும் அபிவிருத்தியாகும். தவிர இந்த குரு பூர்ணிமாலே நாம் ஒருவரிடமிருந்து கல்வி கற்றுட்டு இருப்போம், ஒருவரிடமிருந்து சித்த யோகமான ஞானத்தை கற்றுக்கொண்டிருப்போம். இப்படி நமக்கு ஒவ்வொருவரால் கிடைக்கப்பட்டக்கூடிய செல்வங்கள், கல்வி செல்வங்கள், ஞான செல்வங்கள், அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் ஒரு குருமுகமாக பெற்றுக்கொண்டிருப்போம். அப்பேற்பட்ட குருவை இந்த குரு பூர்ணிமா தினத்தில் தியானம். தவிர ஆடி பௌர்ணமியிலே சன்னியாசிகள்லாம் ஒரு இடத்துல இருப்பா, அந்த இடத்துல ஒரு 4 மாசங்கள் தங்கியிருப்பார்கள். அதனால இதுக்கு சாதுர்மாசிய விரதம்னு பேரு. இந்த ஆடி பௌர்ணமியில சங்கல்பமா எடுத்துப்பா, ஒரு 4 மாசங்கள் இவ்விடத்திலே இருந்து தன்னை நாடி வருவடைய பக்தர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் ஞானத்தை போதித்துக் கொண்டு அவரவர்கள் சம்பிரதாயத்துக்கு ஏற்றபடி ஞானத்தை போதித்து சத்சம்பிரதாயத்தை கடைபிடிக்க அனுகிரகம் செய்து கொண்டிருப்பார்கள் ஆச்சாரியர்கள், சன்னியாசி சுவாமிகள். அப்பேற்பட்ட சன்னியாசிகளுக்கெல்லாம் இந்த காலத்துல இந்த பௌர்ணமியில போயிட்டு நமஸ்கரித்து நம்ம குலகுருவா இருக்கக்கூடிய நம்ம குலகுரு யாரோ அவர்களை போய் நமஸ்காரம் பண்ணி, அருகில் இருந்தால் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு ஏதாவது திரவியங்கள் வழங்கி விட்டு வரலாம். அவ்வளவு விசேஷம். குரு இல்லைன்னா திருவருளே கிடைக்காது அப்படின்னு ஒரு சொல்லுவார். அப்போ நமக்கு குருவென்றாலே இருளை போக்குவன் அர்த்தம். இருளை வைத்தும் மாற்றினவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான்னு ராமானுஜர் சொல்லுவார். அப்பேற்பட்ட நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய குருவை வணங்குவது ரொம்ப விசேஷம். நமக்கு அஜ்ஞானம்ன்றத இருளை போக்கி மெய்ஞானம் என்ற அருளை வாங்குவதற்கும் அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அருள் புரிகின்ற குருவை
நாம் இன்றைய தினம் போய் வணங்குவது மிகச் சிறந்ததாகும். அவரவர சம்பிரதாயத்துக்கு ஏற்றபடி அவர்களுக்கு உண்டான குல குருவாக இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களையும் போய் நமஸ்கரிக்க வேண்டும். பக்கத்துல போய் இருக்கக்கூடிய கோவில்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ராமானுஷர், இன்னும் சில சம்பிரதாய வேதாந்த தேசியர், இன்னும் சில சம்பிரதாய அவரோட கூடிய சம்பிரதாயங்கள் 63 நாயன்மார், இந்த மாதிரி நமக்கு பகவானை காட்டி கொடுத்த குருக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்றது விசேஷம். பகவானை நமஸ்கரித்தால் நமக்கு என்ன நன்மை என்பது இவர்கள்லாம் தவம் இருந்து அருள் பெற்று நமக்கு இந்த கலியுகத்திலே போதித்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஞானகுரு எல்லாம் போய் நமஸ்காரம் பண்றது விசேஷம். நமது கிரகத்திலேயே வியாச பகவானை தியானம் பண்ணி பூஜை செய்யலாம். தவிர நம்ம கிரகத்திலே சாயந்தரம் ஒரு 6 மணி அளவிலே திருவிளக்கு ஏற்றிவிட்டு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். அவர்களுடைய குரு பரம்பரா தியான ஸ்லோகங்கள் இருந்தால் அதை சொல்லலாம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி நல்ல அபிவிருத்தியாகும், நல்ல சூக்ஷ்ம புத்தி விருத்தியாகும். நமக்கு நல்ல ஞானத்தையும் அந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணும்போது அனுகிரகமாகும். நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணாலே ரொம்ப விசேஷம். அதனாலதான் அதுல வரும்போதே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமக. வியாசராலே வேதங்கள் 4 வேதங்கள் பிரிக்கப்பட்ட எல்லோருக்கும் உபதேசம் பண்ணது. 18 புராணங்களும் அவரால் இயற்றப்பட்டது. அதை தவிர விசேஷமான மகா காவியமான மகாபாரதம் அவரால் இயற்றப்பட்டு விநாயகரால் எழுதப்பட்டது. அப்பேற்பட்ட விசேஷமான வியாச பகவானுடைய அருளை பெற நம்ம வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தாலே பகவான் சந்தோஷித்து அனுகிரகம் பண்ணுவார். அப்பேற்பட்ட இந்த குரு பூர்ணிமாவிலே நம்மளுடைய குரு அனைவரையும் நமஸ்கரித்து நாம அனைத்து செல்வங்களும் பெறுவோம், நல்ல ஞானத்தை அபிவிருத்தி அடைவோம். ஸ்ரீமான்.